திமுக அரசால் வந்துட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமை கூட ஒழுங்கா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் சொல்றீங்க. நீட் எக்ஸாம் போன்றதுக்கெல்லாம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு வட மாவட்டத்தில் எக்ஸாம் சென்டர் போடுறாங்க. காலையில் போனால் எக்ஸாம் முடிச்சுட்டு 1 மணிக்கு முடிஞ்சிடும். ஆனால் 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது. எல்லா சென்டர்லேயும் கம்ப்யூட்டர் பிரேக் டவுன் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் காலையில் 7 மணிக்கே சென்டருக்குள்ளே போயிடுறாங்க. அதனால் தண்ணி குடிக்கலை, சாப்பிடல, மயக்கம் வந்திருக்கு. இதெல்லாம் தெரியுமா எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு? நம்முடைய முதல்வர் கிட்டத்தட்ட 1900 பேருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், மருத்துவ வாரியம், அப்புறம் ஆசிரியர் வாரியம், நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணையை கொடுத்திருக்கிறார். அது மாதிரி நீட் எக்ஸாமுக்கு வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணாங்க. திமுக அரசால் வந்துட்டு ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமை கூட ஒழுங்கா நடத்த முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குப்பா. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் சொல்கிறீங்க. இதே தமிழ்நாட்டில் தான் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு வட மாவட்டத்தில் எக்ஸாம் சென்டர் போடுறாங்க. கடைக்கோடி, தூத்துக்குடி, நாகர்கோயிலில் இருக்கிறவங்களுக்கு தூக்கி சென்னையில் போடுறாங்க. அல்லது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்து மாநிலத்தில் எக்ஸாம் சென்டராக போடுறாங்க. நீட் எக்ஸாம் போன்றதுக்கெல்லாம் நடக்கும்போது அப்புறம் எப்பெல்லாம் பண்டிகை வருதோ அப்போல்லாம் ஒரு முக்கியமான போட்டித் தேர்வை நடத்திடுவாங்க ஒன்றியத்தில். அப்போல்லாம் ஏன் நம்முடைய தலைவர்கள் வாயை மூடிட்டு இருக்காங்க? இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது, தமிழ்நாட்டு இளைஞர்கள் மீது அக்கறை இருக்குன்னா எல்லா நேரமும் அதை செய்யணும்ல. அதை தவிர இன்னொன்று, இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில், இத்தனை ஆண்டுகால சரித்திரத்தில் இந்த டிஎன்பிஎஸ்சிங்கிறது 1927 ஆரம்பிச்சது. ஆங்கிலேயன் கொண்டு வந்தது. ப்ராவின்ஷியல் எக்ஸாம்னு இருந்திருக்கு இதுக்கு பேர். ஏன்னா அப்போ மாகாண ரீதியான தேர்வுகள் அந்த 1927 ஆரம்பித்து படிப்படியாக தான் இது முன்னேறி இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு வந்து நிற்கிது. இந்த வரலாற்றில் ஒரே ஒரு முறை ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃப்ளா, அதை எதுக்கு பிரம்மாண்டமாக பூதாகாரமாக பேசுகிறீங்க? ஒரு வெள்ளை தாளில் ஒரே ஒரு கருப்பு புள்ளி இருக்குங்கிறப்போ அந்த கருப்பு புள்ளியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் முழுக்க முழுக்க கருப்பு புள்ளியாகவே ஒன்றியம் வேலையை பண்ணிட்டு இருக்குல்ல. அதை பற்றி வாயை திறக்காமல் ஐயா சாமி நான் உங்களோட அடிமை, மிகச்சிறந்த அடிமைன்னு ஏன் எதிர்கட்சிகள் வாய் மூடி மௌனியாக இருக்காங்க? அது தவிர மிக சமீபத்தில் நடந்த நீட் எக்ஸாமில் நான் சமீபத்தில் ஒரு மருத்துவரை சந்தித்தேன். அவரோட மகன் இந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்காரு. கோயம்புத்தூர் சென்டர் காலையில் போனால் எக்ஸாம் முடிச்சுட்டு 1 மணிக்கு முடிஞ்சிடும். ஆனால் 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது, 4 மணி ஆகுது. மகனையும் காண்டாக்ட் பண்ண முடியல. ஃபோன் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்குது. தேர்வும் முடிஞ்ச மாதிரி தெரியலை. அப்புறம் பதறி போய் அங்கே இங்கேன்னு ஃபோன் பண்ணுறச்சு அவங்க சொல்கிறாங்க, எல்லா சென்டர்லேயும் கம்ப்யூட்டர் பிரேக் டவுன் ஆகி அந்த டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இல்லை. ஸோ ஒருத்தர் இங்கே போய் கோயம்புத்தூரில் போய் அந்த சிஸ்டமை சரி பண்ணி வச்சுட்டு அடுத்த சென்டருக்கு அவர் தான் போகிறார், அடுத்த சென்டருக்கு இன்னொருத்தர் அவர் தான் போகிறாருங்கிறப்போ இப்படி சென்டர் மாற்றி சென்டர் இவங்க தான் போயிட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் காலையில் 7 மணிக்கே சென்டருக்குள்ளே போயிடுறாங்க. அதனால் தண்ணி குடிக்கலை, சாப்பிடல, மயக்கம் வந்திருக்கு, இருக்கிற பதட்டம். இதெல்லாம் தெரியுமா எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு? எல்லாத்தையும் பற்றி அக்கறையா இருங்க. இதற்கு எதிராகத்தானே நம்முடைய முதல்வர் போராடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மூக்குத்தியிலிருந்து, ஹேர்பின்லேருந்து, கம்மல்லேருந்து, துப்பட்டாலேருந்து எல்லாத்தையும் கழட்ட வைக்கின்ற அந்த மனித கொடுமை, அதை பேச மாட்டேங்கிறாங்களே. இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. எஸ், வி அக்செப்ட், வி டோன்ட் டினை. பட் அதுக்கான சொல்யூஷன் என்ன? அதை தவிர நேற்று தான் நம்முடைய முதல்வர் கிட்டத்தட்ட 1900 பேருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், மருத்துவ வாரியம், அப்புறம் ஆசிரியர் வாரியம், இதன் மூலமாக தேர்வான நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணையை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த தேர்வுகள் எந்த விதமான குளறுபடியும் இல்லாமல், எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் நடக்குதுங்கிறது ப்ரூவ் ஆகுது இல்லை? அதை பற்றி பேசுங்களேன். மிக சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன். உத்தரப்பிரதேசத்தில் இந்த தேர்வு, இந்த மாதிரி ஒரு தேர்வு நடக்கும்போது அந்த மாணவர்களோட பெற்றோர்கள் அந்த தேர்வு நடக்கிற அறைக்கு வெளியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவரில் ஏறி நின்றுகிட்டு அந்த மாணவர்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்ணால் ஃபோட்டோவே பார்த்துருக்கோம். இதையெல்லாம் பற்றி பதைச்சு பேச மாட்டேங்கிறாங்களே. அது மாதிரி நீட் எக்ஸாமுக்கு வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணாங்க. அதை பற்றியும் பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பேசுங்க, எல்லாவற்றையும் ஒரே பார்வையில் பாருங்கள். உங்களுடைய வசதிக்காக நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள் என்பதற்காக ஒன்றியம் செய்வதெல்லாம் சரி, நம்முடைய முதல்வர் செய்வது அல்லது இவருடைய ஆட்சியில் ஏதோ ஒரு முறை ஒரு டெக்னிக்கல் ஃப்ளா என்பது தவறான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எதிர்கட்சிகள். மக்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் எதற்காக நீங்கள் நாடகம் ஆடுகிறீர்கள் அப்படின்னு. ஓட்டுக்காக. இனிமேல் நீங்கள்
அரியணையில் ஏறவே முடியாது. இனிமேல் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெறவே முடியாது. இனிமேல் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் வாக்கை பெறவே முடியாது, நம்பிக்கையை பெறவே முடியாது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் தேர்தல் வரைக்கும் அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க, நம்மளும் பதில் சொல்லிகிட்டே இருக்கிறோம்.